தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் டிசம்பர் 8ஆம் தேதி திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்திற்கு வருகை தரும் எளிமையின் நாயகன், தொண்டர்களின் தலைவன், அருமை அண்ணன் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இங்கனம் ரா விக்னேஷ், தன்னார்வ தொண்டு நிறுவன பிரிவு மாவட்ட செயலாளர். ஆளுநர் ரவி மிக கோபத்துடன் இருக்கிறார். இமெயில் அனுப்பி இருக்கிறார். ஆத்தென்டிக்கா நான் சொல்றேன் சீனிவாசன். சோனியா காந்தி என்ன உயிர் எழுதிட்டாங்களா? இது 2-3 மாசம் ஆகும் சீனிவாசன். இந்த பைனான்சியல் லெகசி எல்லாம் பிரியங்கா காந்தி, பொலிட்டிக்கல் லெகசி ராகுல் காந்தி கிட்ட போனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. சோனியா காந்தி இந்தியால இருந்து வைண்ட் அப் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி பாக்குறேன். அந்த மாதிரி போக கூடும். ராகுல் காந்தியிடம் கனிமொழி நேரவே பேசியிருக்காங்க. நாங்கெல்லாம் திமுக பேசிட்டு இருக்கீங்க, பிரவீன் சக்கரவர்த்தி அங்க போய் பேசிட்டு இருக்காருன்னு. ஐ வில் லுக் இன்டு இட், ஐ லுக் இட் சொன்னது சில ஆங்கில தொலைக்காட்சிகளில் வாய்ஸே வந்ததுங்க. தமிழகத்தில் 65 சீட் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு எப்படி பேசுறாங்க? யார் ஆத்தரைஸ் பண்ணது அவரை? கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. பரபரப்பான சூழலில் தமிழகம் இருக்கிறது. திருப்பரங்குன்றத்தில் என்ன நடந்தது என்பதை நாம் பார்த்தோம். நீதிமன்றம் தீர்ப்பளித்தும் அதை நாங்கள் மதிக்க மாட்டோம் என்று இந்துக்களுடைய உரிமை மீறப்பட்டு இருக்கிறது. இத்தனையும் நடந்திருக்கிறது. இந்த பரபரப்பான சூழலில் நம்முடைய விவாத அரங்கத்தில் டெல்லியிலிருந்து காணொளி மூலம் பங்கேற்கிறார் பத்திரிகை உலக ஜாம்பவான் டெல்லியார் ராஜகோபாலன். வணக்கம் ராஜகோபாலன். நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார். திருப்பரங்குன்றம் பரபரப்பு, அது இந்த இந்தியாவே, மொத்த இந்தியாவும் கண்ணால் பார்த்தது. என்ன நடந்தது? நீதிமன்றத்துக்கு மாநில அரசு கொடுக்கிற மரியாதை என்ன? இது எல்லாம் பார்த்தாச்சு. இதனுடைய தொடர்ச்சியாக ஏதேனும் முக்கியமான விஷயங்கள் உண்டா? திருப்பரங்குன்றம் நாடாளுமன்றத்தை உலுக்கியது. இது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை திமுக அவமதித்தது. இது முஸ்லிம் சமுதாயத்தினர்கள் அதிகமாக சொல்லி இருக்கிறார்கள், எங்களுக்கு நல்லிணக்கம் இருக்கிறது என்று. இதன் பின்னணியில் சீனிவாசன், மிக முக்கியமானது என்ன என்று கேட்டால், இந்த தீர்ப்பு வந்தவுடன் மறுநாள் அந்த தீர்ப்பு வந்தவுடன் ஆளுநர் ரவி அவர்கள் வெயிட் பண்ணியிருந்திருக்கார். எல்லாம் கன்சாலிடேட் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு 5 மணிக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. 6:05 நாங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு எனக்கு ரிப்போர்ட் கொடுன்னு கேட்டிருக்காங்க அந்த ஈஓக்கு. அந்த சீக்வன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸுக்கு மிஸ்டர் ரவி ஆளுநர் கேட்டிருக்காரு, என்ன விஷயம் நடக்கிறது, ஏன் ஜட்ஜ்மெண்டினுடைய இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்லாம் சொல்லி. ஆனாலும் ஆளுநர் ரவி மிக கோபத்துடன் இருக்கிறார். அவர் அமித்ஷாவிற்கு நிமிடத்திற்கு நிமிடம் விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். உள்துறை செயலாளர் மூலமாக இமெயில் அனுப்பி இருக்கிறார். ஆத்தென்டிக்கா நான் சொல்றேன் சீனிவாசன். அமித்ஷாவிற்கும் உள்துறை செயலாளருக்கும் ஜனாதிபதியினுடைய செயலாளருக்கும் அந்த இமெயில் சொல்லுவது என்ன என்று கேட்டால், ரவி இமெயில் பண்ணிருக்காரா? ஆமா. எந்த சட்டத்தின் மீது முதலமைச்சர் பதவி பிரமாணம் செய்து வைத்தேனோ அந்த சட்டத்தின் கீழ் சட்டத்தை பரிபாலனம் செய்வேன் என்று உறுதிமொழி கொடுத்தாரோ அந்த உறுதிமொழிக்கு தவறாக நீதிபதி, ஒரு நீதிபதியில 2 நீதிபதிகள் அமர்வில் கொடுத்த தீர்ப்பை கூட ஒதுக்கிவிட்டு அமல்படுத்த முடியாமல் பலரை சீண்டி விட்டது இந்த அரசு என்பதை பற்றி அவர் விலாவாரியாக இமெயில் அனுப்பியிருக்கிறார். இது மிக மிக பரபரப்பாக இருக்கிறது. டெல்லியில் அமித்ஷாவுடைய கவனத்திற்கு இதை கொண்டு போய்விட்டார்கள். போதாத குறைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மத்திய உளவுத்துறையினுடைய பிரிவு கூட பர் டே 2 ரிப்போர்ட்ஸ் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க திருப்பரங்குன்றத்தை பற்றி. காரணம், அங்கு பரபரப்பான டென்ஸ் சிச்சுவேஷன் இருக்கிறது. இதன் மூலமாக இருக்கக்கூடிய ரியல் ஸ்டோரிஸ் டெல்லியில் சீனிவாசன் அந்த இமெயில் கவர்னர், ஆளுநர் அமித்ஷாவிற்கும் உள்துறை செயலாளருக்கும் அனுப்பிய பிறகு குறைந்தது 5 அல்லது ஆங்கில, ஹிந்தி தொலைக்காட்சிகள் மூலமாக இது திருப்பரங்குன்ற விஷயம் என்டிடிவியில், நியூஸ் 18இல், ஆஜ் தக்கில்,
இந்தியா டுடேவில் ஒரு விவாதம் வைக்கப்பட்டது. அந்த விவாதத்தில் திருப்பரங்குன்றத்தை பற்றி பலர் சொல்லி கேட்டிருக்கிறார்கள். பத்மஜா ஜோஷி என்று சொல்லக்கூடிய என்டிடி பக் ஸ்டாப்ஸ் ஹியர் என்ற இடத்தில் கூட 2 திமுக எம்பிக்களை குடாஞ்சித்திருக்காங்க அந்த அம்மா பத்மஜா ஜோஷி. ஏன் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணல, ஏன் அந்த ஒரு தீபம் ஏற்க முடியலையே அவங்களால அப்படின்னு. இது பாத்தீங்கன்னா வட இந்தியாவில் மிக பரபரப்பாக பேசக்கூடிய விஷயமாக மாறிவிட்டது சீனிவாசன். இல்ல கவர்னர் இமெயில் அனுப்பிச்சிருக்காரு. அது அங்க என்ன சிச்சுவேஷன் நடந்ததுங்கிறத அவர் எலாபரேட் பண்ணியிருக்காரு. நொடிக்கு நொடி நடந்தது என்ன இதெல்லாம் சொன்னீங்க. இதை தாண்டி இந்த மாதிரி நீதிமன்ற தீர்ப்பையே இந்த அரசு வயலேட் பண்ணி இருக்கிறது. எனவே அரசின் மீது என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற சம்பந்தம் ஏதேனும் சஜஷன்ஸ் கொடுத்திருந்தாரு? அது பற்றி விளக்கமாக தெரியவில்லை சீனிவாசன். we have to understand that. காரணம் என்ன என்று கேட்டு ஆளுநர் கோபத்துடன் இருக்கிறார். அதுதான் மெயின் ஸ்டோரி சீனிவாசன். திருப்பரங்குன்றம் விஷயத்தில் தமிழக அரசு மெத்தனம் காட்டியதை குறிப்பிட்டிருக்கிறார். ஓகே சார், இதுக்கு இடையில டெல்லியில பரபரப்பா ஒரு சில சர்க்கிள்ல பேசப்பட்டு வருகிற ஒரு விஷயம், சோனியா காந்தி தன்னுடைய உயிலை எழுத தொடங்கி விட்டார். நிறைய அது சம்பந்தமாக கன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க பல லீகல் எக்ஸ்பர்ட்ஸோடலாம் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். இது பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள் என்ன சார்? உண்மையான தகவல் தான். அம்மையார் சோனியா காந்திக்கு பற்பல ட்ரஸ்ட், ஃபவுண்டேஷன், மெமோரியல் என்றெல்லாம் இருக்கிறது. ராஜீவ் காந்தி ஃபவுண்டேஷன், சோனியா காந்தி, சஞ்சய் காந்தி மெமோரியல் ட்ரஸ்ட், இந்திரா காந்தி மெமோரியல் ட்ரஸ்ட் என்றெல்லாம் இருக்கிறது. அதை தவிர ஆனந்த் பவன் என்று அலகாபாத்தில் இருக்கக்கூடிய ட்ரஸ்ட். போதாத குறைக்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில பிரிவுகள், உதாரணமாக சத்தியமூர்த்தி பவன், காங்கிரஸ் கிரவுண்ட்ஸ், தேனாம்பேட்டை, இதையெல்லாம் அந்த ட்ரஸ்ட் கீழே வருது. ஏஐசிசி ட்ரஸ்ட் கீழே சோனியா காந்தி அம்மையார் தன்னுடைய 2 சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், 2 வழக்கறிஞர்கள் மூலமாக கடந்த 1 மாதமாக இது பற்றியான விலாவாரியாக பேசிக்கொண்டு வருகிறார். அதற்கான வடிவங்கள் தரப்பட்டு விட்டது. காரணம் என்ன என்று கேட்டால் சீனிவாசன், நேரு அவர்கள் இந்திரா காந்திக்கு உயிர் எடுத்து வைத்தார். இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. அதை நேரு மெமோரியல் ட்ரஸ்ட்ல வச்சிருந்தாங்க. வில்லில் எழுதி வச்சுட்டார் நேரு. எனக்கு அப்புறம் இந்திரா காந்தி தான் இதெல்லாம் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்திரா காந்தி வில் எழுதி வைக்க முடியாத நிலைமையில இருந்தாங்க. காரணம் she was shot dead. அதே போலதான் ராஜீவ் காந்தியும் கொல்லப்பட்டு விட்டார். அதனால அவரும் வில் எழுதல நினைக்கிறேன். இப்போ சோனியா காந்தி என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, கடந்த 2 மாதங்களாக பரபரப்பான சூழ்நிலையில் குறிப்பாக பீகார் தேர்தலுக்கு முன்னதாகவே தன்னுடைய மகள் பிரியங்கா காந்தியிடம் கலந்து ஆலோசித்து இதையெல்லாம் செய்ய இருக்கிறேன், இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லி ட்ரஸ்டுக்கு நீங்க சில பேர் இன்க்ளூட் பண்ணலாம். மெமோரியல் ட்ரஸ்ட்ல இன்க்ளூட் பண்ணலாம். சில ட்ரஸ்ட்ல எல்லாம் சுமன் துபே இருக்காரு, ப சிதம்பரம் இருக்காங்க, மன்டோக் சிங் அலுவாலியா இருக்காரு. அதுல பிரியங்கா காந்தியுடைய மகன் இப்பதான் 18 வயதாது, அவங்களையும் சேர்க்கலாமான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சீனிவாசன், இதெல்லாம் எதை குறிக்கிறது? சோனியா காந்தி என்ன வில்ல எழுதிட்டாங்களா, உயிர் எழுதிட்டாங்களா? இது 2-3 மாசம் ஆகும் சீனிவாசன். இல்ல இப்ப அவங்க ராஜீவ் காந்தி ஃபவுண்டேஷன், பல ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கு, அறக்கட்டளை அந்த ட்ரஸ்ட்லாம் இருக்கு. இது யாரு பேருக்கு அவங்க எழுதி வைக்க போறாங்க? 18 ட்ரஸ்ட் இருக்கு இந்த மாதிரி எல்லாம். ஓகே, அந்த 18 ட்ரஸ்ட் யார்கிட்ட கொடுக்க போறாங்க? ட்ரஸ்ட் எல்லாம் இதுக்கு வழக்கறிஞர்கள் சொல்வது என்ன என்று கேட்டால், சிலத்துல ராயல்டி வருது, ஓகே, சிலத்துல எல்லாம் வட்டி வருது. நீங்க வில் எழுதி வைக்கணும்னா ட்ரஸ்ட்லயோ ஃபவுண்டேஷன்லயோ வில் எழுதி வைக்க முடியாது. காரணம், இந்த ராயல்ட்டியில வைக்கலாம், வில் இல்ல, இதெல்லாம் நிறைய லீகல் ப்ராசஸ் நிறைய இருக்கு சீனிவாசன். இது ஒரு 5-6 மாசம். என்ன கேக்குறேன்னா, இப்போ அந்த வில்லு மூலமா பிரியங்கா காந்திக்கு நிறைய கொடுக்க போறாங்களா, இல்லாட்டி பிரியங்கா உண்டிய மகளுக்கோ மகனுக்கோ கொடுக்க போறாங்களா?
இல்லாட்டி ராகுல் காந்திக்கு ஏதாவது பங்கு கொடுக்க போறாங்களா? என்ன மாதிரி ஐடியா வச்சிருக்காங்க? ராகுல் காந்திக்கு ஒண்ணு கொடுக்கறது இல்ல, குழந்தை கிடையாது, திருமணம் ஆகவில்லை. அதனால ஓகே. அதனால எல்லாமே பிரியங்கா காந்தி பக்கம் தான் போகுங்க. இந்த பைனான்சியல் லெகசி எல்லாம் பிரியங்கா காந்தி, பொலிட்டிக்கல் லெகசி வந்து ராகுல் காந்தி கிட்ட போனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. நான் இதை சொல்வதனுடைய தாற்பயம் என்ன என்று கேட்டால் சீனிவாசன், ஓவரால் இது இன்னும் கசியக்கூடிய செய்திகள் வெளியிலே கொஞ்சம் கொஞ்சமா பேசுறாங்க. இது வில் எழுதி வைப்பது எதற்காக? இந்த அம்மாவும் பையனும் எல்லாரும் துபாய் போயிட்டு வந்தாங்க போன மாசம். மருமகன் மகன் ராபர்ட் வாட்ரால லண்டன்ல சொத்து வாங்கியிருக்காங்க, லண்டன்ல இருக்க போறாங்க. 26 பொது தேர்தலுக்கு பிறகு, பீகார் தோல்விக்கு பிறகு ஏதாவது மன மாற்றம் வருமா? அந்த அம்மையாருடைய ராஜ்யசபா டேர்ம் முடிய போகுது இன்னும் ஒரு வருஷத்துல. அப்போ என்ன பண்ணுவாங்க? she wants to take complete rest. இப்ப இந்த லீகல் ப்ராசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்திரா காந்தி கிட்ட இருந்து சோனியா காந்தி, ராஜீவ் காந்தி கிட்ட இருந்து சோனியா காந்தி வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அது சில வழக்கறிஞர்கள் தான் ஜெயிச்சு கொடுத்தாங்க. it took more than 2-3 years இந்த லீகல் ப்ராசஸ் பண்றதுக்கு. அதுல மிக மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஒரு வக்கீல், நன்றாக அறிமுகமானவர் எனக்கு. அவர் சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் பார்த்தால் 2026 ஏப்ரல் மாதத்தில் தான் இதெல்லாம் ஒரு ஷேப் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். ஆக மொத்தம் அவர் மனதில் இருப்பதை தாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தோல்விக்கு பிறகு இந்தியாவிலே தொடர்ந்து இருப்பதா? சோனியா காந்தியுடைய மனநிலையை பத்தி பேசுறீங்க? ஆமா ஆமா ஆமா. அவனுக்கு உடல்நிலை சரியில்லை, 80 வயதாகிவிட்டது. அயல் நாட்டில் சென்று அவருக்கு குடும்பம் அங்க பக்கத்தே இருக்கு, இட்டாலி போயிட்டு வந்துடலாம், அங்க வீடு வாசல் இருக்கு. ஏற்கனவே சிம்லாவில் கட்டி வச்சாங்க. ஒரு இந்தியாவை 10 வருடம் உலுக்கிய சக்தி நேஷனல் அட்வைசரி கவுன்சில்ல போட்டு என்ன பண்ணாங்க? she was like a prime minister. ரிமோட் கண்ட்ரோல் வச்சு என்ன பண்ணாங்க? அதெல்லாம் இப்ப கொஞ்சம் சுருங்கி விட்டது. இது எல்லாம் நல்லா ஒரு ஃபார்மேட்டுக்கு வரது கொஞ்சம் நாளாகும். அது ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி உள்ள நடந்து இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ரகசியமாக வைத்திருக்கிறார்கள். ஓரிரு மாதங்களில் இதுக்கு ஒரு வடிவம் கொடுக்கப்படும். அது நடுவில் பாருங்க, இந்திரா காந்தி மெமோரியல் ட்ரஸ்ட், அதுல இருந்து ஒரு 85 டப்பா நேரு எழுதிய அதுல கடிதங்கள் இருந்தது, 3500 கடிதங்கள். அதெல்லாம் இவங்க எடுத்து போயிட்டாங்க. அது ஒரு புகாரா வந்தது. அது இப்ப கேஸ் போட்டிருக்காங்க. அது மாதிரி சிபிஐ என்கொயரி வந்தாலும் வரும் போல இருக்குது. இது வந்து ஒரு பெரிய கான்ட்ரோவர்சியா வந்துட்டு இருக்குங்க சீனிவாசன் டெல்லியில். ஓகே சார், இதுக்கு மத்தியில இந்த பில்லுல நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க சொல்லுங்க அப்போ? ஏன்னா இது அவர் தொடர்ந்து இருப்பதா? காங்கிரஸ் தோல்விக்கு பிறகு இந்தியாவில் தொடர்ந்து இருக்க முடியுமா? ஏன்னா 29 தோத்து போயிட்டான்னு வச்சுங்க காங்கிரஸ், அப்புறம் கஷ்டமா இருக்கும் இல்லையோ? டோட்டலா பண்ணி பாத்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாங்க சீனிவாசன். சத்தியமூர்த்தி பவன் தேனாம்பேட்டை கிரவுண்டே பாத்தீங்கன்னா 1500-2000 கோடி. ஆந்திரால பாருங்க, கர்நாடகா இது பாருங்க, லக்னோல பாருங்க, ஆனந்த் பவன் பாருங்க, வெஸ்ட் பெங்கால்ல காங்கிரஸ் பவன், அஸ்ஸாம்ல காங்கிரஸ் பவன், புதுச்சேரியில காங்கிரஸ் பவன், கேரளால காங்கிரஸ் பவன். இதெல்லாம் வைத்து பார்த்தால் அவங்க மனநிலை தொடர்ந்து இந்தியாவில் இருப்பதா இல்லையா என்பதுதான் என்னுடைய சுருக்கமான கருத்து சீனிவாசன். இது ரொம்ப டீப்பா அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது இந்த வில்லனுடைய ஆஃப் ஷூட்டுங்கிறது சோனியா காந்தி இந்தியால இருந்து வைண்ட் அப் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி பாக்குறீங்க? அந்த மாதிரி போகக்கூடும். ஏன்னா இது வந்து இப்போ எல்லாருக்குமே வயசாச்சு, இப்ப எனக்கும் வயசாச்சு, எல்லாருக்கும் வயசாயிருக்கு. அப்பெல்லாம் ஒரு சொத்து சுகங்கள் தலைமுறைகள் எல்லாம் இருக்கும். ஆனா இது வந்து சோனியா காந்தி இருக்கக்கூடிய பொறுப்பு மாபெரும் பொறுப்பு, பெரிய ஆண்ட கட்சி அது. அதுக்கு மல்லிகார்ஜுன் கர்கேயோட கன்சல்ட் பண்றாங்களா, இல்ல யாரோட கன்சல்ட் பண்றாங்க, தனக்கு தானே பண்றாங்களா? இது நடுவில் கர்நாடகா காங்கிரஸ்ல வேற இதெல்லாம் பெரிய கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்குங்க காங்கிரஸ்குள்ள சீனிவாஸ். ஓகே சார், இப்ப பிஜேபி பத்தி இவ்வளவு நேரம் காங்கிரஸ் பத்தி பார்த்தோம், இப்ப பிஜேபிக்கு வரும்.
சார் பிஜேபிக்கு யார் தான் சார் தேசிய தலைவர்? எப்பதான் சார் போட போறாங்க? நிரஞ்சன் சாத்வி என்ற அம்மையார் நரேந்திர மோடி அரசாங்கத்தில் இருந்த ஒரு மாபெரும் ஓபிசியினுடைய தலைவர். உத்தரப்பிரதேசத்தினுடைய பாஜக நரேந்திர மோடியினுடைய மினிஸ்ட்ரியிலேயே இருந்தாங்க. ஆமா ஆமா. அந்த அம்மா நிரஞ்சன் சாத்வி அம்மா வந்து யூபிக்கு பிஜேபி பிரசிடென்டா போடலாங்கிறது அமித்ஷாவும் RSSம் ராஜ்நாத் சிங்கும் யோகி ஆதித்யநாத்தும் ஒப்புக்கொண்டு விட்டார்கள். அதன் மூலமாக பார்த்தால் யூபி ஒண்ணுதான் இருக்கு பாக்கி. அது இன்னும் ஓரிரு நாள்ல முடிஞ்சிடும். ரொம்ப ரீசெண்டா கூட ஒரு போட்டோ பார்த்தேன். JP நட்டாவை நிரஞ்சன் சோதி சந்திக்கிறாங்க, பேசுற அந்த படம். சோ அது ஓகே. அப்படின்னா இது என்ன சார், இப்ப யூபியினுடைய பிஜேபி பிரசிடென்ட்டா நிரஞ்சனாவை போட்டால் அப்படின்னா அந்த இடத்துல சீஃப் மினிஸ்டர் ரீப்ளேஸ் பண்ண போறாங்களா? அப்படி கிடையாது. அதுக்கான ஒரு முன்னேற்பாடா? அதெல்லாம் கிடையாது. இது வந்து 6 மாநிலங்களில் ஒருமொத்த கருத்து வேணும். 6 மாநில பிஜேபியினுடைய சீஃப் நேஷனல் பிரசிடென்ட் ப்ரப்போஸ் பண்ணணும். அதுக்கு 6 மாநிலங்கள் தேர்தல் முடிஞ்சாச்சு. 18 மாநிலங்கள்ல முடிச்சாச்சு. ஒரு சர்க்கிள் வந்துருச்சு. எல்லா ஸ்டேட்ஸ்லயும் பிஜேபியினுடைய ஸ்டேட் பிரசிடென்ட் போட்டாங்க. இப்போ இந்த கால அட்டவணை, இந்த லக்ஷ்மணன் ஆந்திர பிரதேசனுடைய MP, பிஜேபி MP ரிட்டர்னிங் ஆபீசரா இருக்காரு நேஷனல் பிரசிடென்ட்டுக்கு, அதை இந்த வாரத்தில் போட்டு விடுவார்கள். 20 தேதி வாக்கில் பார்லிமெண்ட் முடிஞ்ச உடனேயுமே உங்களுக்கு தேசிய தலைவர் வந்து விடுவார் என்று தான் டெல்லியில் பரவலாக தெரிகிறது சீனிவாசன். ஆனால் கண்டிப்பாக இதில் ஒரு சிக்கல் இருந்தது. தொடர்ந்து அதை ரிசால்வ் பண்றதுக்கு RSSம் பிஜேபி பேசிவிட்டார்கள். தங்களுக்கும் தெரியும், RSS தலைமை செயலகத்திற்கு நரேந்திர மோடி சென்றார். இப்ப ராமர் கோவில் பண்ணும்போது மோகன் பாகவத்தும் நரேந்திர மோடி பேசினாங்க. நரேந்திர மோடியும் மோகன் பாகவத்தும் யோகி ஆதித்யநாத்தும் பேசினாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா சிக்கல் இருக்கத்தான் செய்தது, யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. அதுல ஒரு ரெசல்யூஷன் வந்தாச்சுங்க சீனிவாஸ். ஓகே சார், இதுக்கு மத்தியில தாவேகாவுடைய தலைவர் விஜய பிரவீன் சக்கரவர்த்தி அப்படிங்கிற ராகுலுக்கு நெருக்கமான ஒருவர் சந்தித்து பேசியிருக்கிறார். அவர் வந்து தன்னை டேட்டா மேன் அப்படின்னு சொல்லிக் கொள்ளுகிறவர். நிறைய அந்த டேட்டா வைஸ் ராகுலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியவர். அப்படிப்பட்ட பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்தித்திருக்கிறார். இந்த தடவை விஜயை சந்திச்சதை பகிரங்கப்படுத்தி இருக்காங்க. என்ன நோக்கத்துக்காக விஜயை சந்திச்சிருக்காரு சார்? ராகுல் காந்தியினுடைய அனுமதியின் பெயரில் தான் 5-6 முறை சந்தித்து விட்டார். அரசியல் ரீதியாக உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், ராகுல் காந்திக்கு 2024 தேர்தலுக்கு பிறகு காங்கிரசுடைய ஓட்டு சோரி என்று சொல்லக்கூடிய ஒரு பிம்பத்தை இந்த பிரவீன் சக்கரவர்த்தி தான் ராகுல் காந்தியினுடைய ஒரு நோட்டீஸ் கொண்டு போனார், அவருடைய நாலேஜ் கொண்டு போனார். அதுல இவர் பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு தமிழ்காரர், தஞ்சாவூர்காரர். அவர் பெங்காலி அல்ல. எல்லாரும் நிறைய பேர் பெங்காலின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பல சமூக நிலைமைகளை பற்றியும் ஆங்கில நாடுகளில் கட்டுரை எழுதி வந்திருக்கிறார். டேட்டாவை பற்றி நிறைய அனலைஸ் பண்ணி வச்சிருக்காரு. எப்படி காங்கிரஸ் தன்னுடைய வலுவை இழந்தது, மீண்டும் வர முடியும் 2029 என்ற மாதிரி சொல்லி கொடுத்திருக்கார் ராகுல் காந்தி. ஈகிள் என்ற ஒரு அமைப்பை வைத்திருக்கிறார். காங்கிரஸ் செட்டப் பண்ணது எக்ஸ்பர்ட் அனலிட்டிக்கல் லீகல் பிரெயின்ஸ் அந்த மாதிரி ஒரு ஈகிள்னு ஒண்ணு வச்சிருக்காரு. அது ராகுல் காந்தி நிரூபிச்சு வச்சார். இவர் ராகுல் காந்தியோட அனுமதியுடன் தான் விஜயை பார்த்தார். எனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் பார்த்தீர்களே ஆனால் ஆதாரபூர்வமாக KC வேணுகோபால் மூலமாக அவர் விஜயுடன் பேச தொடங்கிவிட்டார். இந்த ஒரு குழப்பத்திற்கிடையே ராகுல் காந்தியிடம் கனிமொழி நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்தில் அந்த SIR ஊர்வலம் வரும்போது நேரவே பேசியிருக்காங்க. நாங்கெல்லாம் திமுகவோட பேசிட்டு இருக்கீங்க, பிரவீன் சக்கரவர்த்தி அங்க போய் பேசிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஐ லுக் இட் சொன்னது சில ஆங்கில தொலைக்காட்சிகளில் வாய்ஸே வந்ததுங்க. சொல்லுங்க சார். அந்த பின்னணியில பாத்தீங்கன்னா சீனிவாசன்,
பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய அவர் அனுமதியுடன் பேசுகிறாரா? காரணம் கேசி வேணுகோபால் இதுல இருக்கிறதுனால அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் பொதுச் செயலாளர் ராகுல் காந்திக்கு மிக நெருக்கமானவர் இந்த நெகோசியேஷன் இருக்கிறதுனால கண்டிப்பாக அது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது. இது ஒரு மாபெரும் திருப்பம். திமுக எந்த திமுக ராகுல் காந்தி 2019 பிரதமராகவும் 2024 பிரதமராகவும் முன்னிறுத்தியதே அதே ராகுல் காந்தி 2026 வருடத்தில் மு.க. ஸ்டாலினை முதலமைச்சராக கூட ப்ரப்போஸ் பண்ண முடியாத இருக்கிறதுக்கு இந்த விஜயனுடைய சந்திப்பு பிரவீன் சக்கரவர்த்தியுடன் இருப்பதை பார்த்தால் ஒரு காங்கிரஸ் திமுக முதுகில் குத்துகிறதோ என்ற ஒரு அரசியல் ரீதியாக பார்க்கப்படுகிறது. சார், இப்ப நீங்க சொன்னதை பார்த்தா பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸும் தாவேகாவும் ஓரணியில் வருவதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தெரிகிறது. ஆனா மேகா கூட்டணி வைக்கணும்னு வச்சுட்டு இருக்காரு மனசுல. காரணம் என்ன? காங்கிரஸும். பட் அதே நேரத்துல இன்னும் ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ்ல இருந்து விலகி தாவேகாவில் இணைய போகிறார், அதற்காகத்தான் விஜயை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு சர்க்கிள்ல இருந்து நான் கேள்விப்பட்டேன். இத பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? இதுக்கு அவர் தாவேகாவுடன் போவதாக என் மனதில் படவில்லை. காரணம் அவர் மேகா கூட்டணிக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு கேரளாவில். ஆக்சுவலா அவர் மெகா கூட்டணிக்கு ஏற்பாடு பண்றாருன்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு சோர்ஸ்ல என்ன தகவல் வருதுன்னா, தாவேகால இணையறதுக்காகத்தான் பிரவீன் சக்கரவர்த்தி முயற்சி செய்து வருகிறார். அவர் கூட்டணி பற்றி எல்லாம் எதுவும் பேசல. இல்ல குறிப்பா அது என்ன சொல்றாங்கன்னா, விஜய்ட்ட அவர் என்ன சொல்லி இருக்கிறார்னா, உங்களுக்கு இந்தியாவில இருக்க நேஷனல் சேனல்ல உங்க கட்சியை ரெப்ரசன்ட் பண்ணி பேசுறதுக்கு ஆளே கிடையாது. அப்படி ஏதோ 1-2 பேர் இருந்தாலும் 20 செகண்ட் சேர்ந்தாஞ்சிருக்கா ஒழுங்கா இங்கிலீஷ்ல பேச தெரியாது. நான் உங்களுக்கு பக்கபலமா இருந்தேன்னா உங்களுடைய நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சனா நான் இருப்பேன். நான் நேஷனல் சேனல்ல தாவேகாவை முன்னிலைப்படுத்துவேன் அப்படின்னு. தாவேகாவுக்கு இப்படி ஒரு பர்சன் தேவைப்படுறாரு. சோ அதனால இவர் தாவேகாவை நோக்கி போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு யூகம். இது எல்லாமே யூகம் தான். இப்படி ஒரு சோர்ஸ்ல இருந்து நான் கேள்விப்பட்டேன். அதான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். தவறு அப்படி இருந்ததுன்னா ராகுல் காந்தி ஏன் இந்த ஓட்டு சோரி எவ்வளவு பெருசு பண்ணாரு? அது ஃபெயில் ஆயிட்டதுனால காங்கிரஸ் இருந்து வெளில வராரா? ஏன் ராகுல் காந்தி இன்னும் அவர் சஸ்பெண்ட் பண்ணல, எக்ஸ்பெக்ட் பண்ணல? ஓகே, நீ தூக்கி அடிக்க வேண்டாமா சீனிவாசன்? ஒரு திமுகவுக்கு எதிராக பத்திரிகையில் செய்தி விட்டு ட்விட்டர்ல போடுறாருன்னா ஏன் ராகுல் காந்தி ஒன்று தயக்கம் காண்பிக்கிறார்? அவர் ஏன் விஜயோட போயிட்டு கேரளாலையும் தாவேகா காங்கிரஸ் அலையன்ஸ் வரட்டும், பாண்டிச்சேரியில வரட்டும், கேரளால தமிழ்நாடு காங்கிரஸ் கேரளா காங்கிரஸ் தாவேகாக்கு 6 சீட்டு தரும், புதுச்சேரி காங்கிரஸ் தாவேகாக்கு 4 சீட்டு தரும், தமிழகத்தில் 65 சீட்டு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு எப்படி பேசுறாங்க? யார் ஆத்தரைஸ் பண்ணது அவரை? இது நடுவுல செல்வ பெருந்தகையர் திமுகவுடன் தூட்டு போறேன்னு தனக்குத்தானே ஒரு லெட்டர் போட்டுனாரு, கண் துடைப்பு. அது என்னது? இது ஒரு கான்ட்ரடிக்ஷன். இதை ராகுல் காந்தியும் சரி, பிரவீன் சக்கரவர்த்தியும் சரி, செல்வ பெருந்தகையும் சரி, இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். ஏன்னா இல்லைன்னா திமுக டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸுக்கு ஒரு பெரிய பாதகம் ஏற்படுத்தும். சீனிவாசன் சார், இப்போ உங்களுடைய ஃபேவரட் ஏரியா செய்தி துளிகள். செய்தி துளி 1. ஜனவரி 26, 2026 புது டெல்லி கர்த்தவிய பாத் என்று சொல்லக்கூடிய முன்னாள் ராஜ்பத், அங்குதான் அலங்கார ஊர்திகள், டேப்ளூஸ் ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்பான்சர் பண்றது போகும். சல்யூட் எடுப்பாங்க. பிஎஸ்எஃப், சிஐஎஸ்எஃப், என்எஸ்ஜி போன்ற இராணுவங்கள், பாராமிலிட்டரி போர்சஸ்லாம் பேண்டோடு வாசிச்சுட்டு போவாங்க. அதை ஜனாதிபதி சல்யூட் எடுப்பாங்க, திரௌபதி முர்மு. அதில் மத்திய கலாச்சார மந்திரி சபையினுடைய மந்திரியினுடைய டேப்ளூ அலங்கார ஊர்தி செல்ல இருக்கிறது.
குரு கோவிந்தனுடைய 350வது பிறந்த நாள், வந்தே மாதரத்தினுடைய 150வது வருடம் தவிர RSS 100வது வருடம். இதெல்லாம் ஒரு கொண்டாடப்படுகிறது. அலங்கார ஊர்தியில் வைக்கிறார்கள். 1963 முதல் முறையாக பிரதமர் நேரு அவர்கள் RSS தலைவர்களை ராஜ்பத்தில் ரிபப்ளிக் டே பேரேட்ல விட்டார். ஒரு 15 பேர் நடந்தாங்க. அதே மாதிரி ஆமா, அதே மாதிரி இந்த 2026 ஜனவரியிலும் ராஜ்பத்தில் 100 வருடங்கள் முடிந்ததனால் RSSக்கும் அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். சீனிவாசன், பஞ்சாபினுடைய முன்னாள் முதலமைச்சர் அரவிந்தர் சிங் மீண்டும் அகாலிதளை பாஜகவுடன் கொண்டு வர வேண்டும் என்று தீவிரமாக முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். அவர் நரேந்திர மோடியிடமும் அமித்ஷாவிடமும் ஒப்புதல் வாங்கி கொண்டு விட்டார். இதை போக போக பார்த்தா கண்டிப்பாக இதற்கு ஒரு மாபெரும் திருப்பம் ஏற்படும் என்பதுதான் செய்தி. துளி சீனிவாசன், பழைய ஆளுங்கள்லாம் என்டிஏ வராங்க பாருங்க. தெலுங்கு தேசம் வந்தாச்சு, JDU வந்தாச்சு, ADMK இருக்காங்க, இப்ப அகாலிதள் வெளில இருக்கு. இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஷேப் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. ராஜகோபாலன், வழக்கம் போல நிறைய அரிய தகவல்கள் தந்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி ராஜு. நன்றி. தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் டிசம்பர் 8ஆம் தேதி திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்திற்கு வருகை தரும் எளிமையின் நாயகன், தொண்டர்களின் தலைவன், அருமை அண்ணன் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இங்கனம் ரா விக்னேஷ், தன்னார்வ தொண்டு நிறுவன பிரிவு மாவட்ட செயலாளர். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.